நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் பேரருளால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் மீதும், குறிப்பாக இந்த காணொளியில் அமர்ந்திருக்கக்கூடிய இன்னும் அமரவிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். இந்த காணொளியில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சமுதாய ஒற்றுமை. ஒரு கவிஞர் கூறினார், சமுதாயம் உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே, சமுதாயத்திற்கு நீ என்ன செய்தாய் என்று கேள். சமுதாயம் வேறு, நீ வேறல்ல. சமுதாயமும் நீயும் நன்கிருக்கிற கயறு போன்றிருக்க வேண்டும். கடந்த காலத்தில் நாம் கருத்து வேறுபாடுகளை மறந்து நமது தேசத்திற்கே சுதந்திரம் வாங்கியவர்கள்தாம் நாம். ஆனால் தற்காலத்தில் நமக்கிடையே உள்ள கருத்து வேறுபாடுகளை முன்வைத்து உரிமைகளையும் உறவுகளையும் இழந்துவிட்டோம். எனவே நமது உரிமைகளையும் உறவுகளையும் மீட்க வேண்டுமானால் நமக்கு முன்னால் இருக்கும் பிரச்சனை மற்றும் கருத்து வேறுபாடுகளை கடந்து நாம் ஒன்றுபட வேண்டியது காலத்தில் கட்டாயமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரேபிய தீபகத்தில் ஒரு விஷயம் குறித்து அதிகமாக பயந்திருக்கிறார்கள். அந்த ஒரு விஷயம் இணை வைப்பை பற்றியோ வறுமை பற்றியோ அல்ல. அல்லாஹ்வின் மீது ஆணையாக, உங்களுக்கு வறுமை ஏற்பட்டுவிடும் என்று நான் அஞ்சவில்லை. மாறாக உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களுக்கு உலகச் செல்வம் அதிகமாக கொடுக்கப்பட்டதை போல் உங்களுக்கும் அதிகமாக கொடுக்கப்பட்டு, அவர்கள் போட்டியிட்டதை போல் நீங்களும் போட்டியிட்டு அது அவர்களை அழித்து விட்டதை போல் உங்களையும் அழித்து விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று கூறினார்கள். முஸ்லிம்கள் ஒன்றுபடுவதில் தடையாக இருக்கும் ஒரே பிரச்சனை நமக்குள் எழும் கருத்து வேறுபாடுகளே. அதுவே முதலும் முடிவுமாக பிரச்சனை. என்ன செய்யலாம்? கருத்து வேறுபாடுகள் இல்லாத சமூகத்தை உருவாக்குவது சாத்தியமில்லை. வீட்டிற்கு வீடு வாசல்படி இருப்பதை போல் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அல்லாஹ்வின் படைப்பில் உருவ அமைப்பின் மாற்றங்களை நாம் ஜீரணித்து கொண்டோம். எத்தனை வகை முகங்கள், எத்தனை வகையான நிறங்கள், எத்தனை மொழி பேசுபவர்கள், அவ்வாறே மனிதர்களில் குணமாறுதல்களையும் நாம் புரிந்து கொண்டோம். ஆனால் சிந்திப்பதில் மட்டும் ஒரே மாதிரியான நிலை வேண்டும் என்று சொல்வதில் என்ன நியாயம் இருக்குகிறது? எல்லோருடைய சிந்தனை திறனும் ஒரே மாதிரி அமைய வேண்டும் என்றும், என் கருத்துக்கு இன்னொருவரின் கருத்து எந்த வகையிலும் மாறப்படக்கூடாது என்று கூறுவதும் ஆபத்தானதாகும். ஒரே தாய் வயிற்றில் பிறந்த இரு சகோதரர்களுக்கு இடையில் எத்தனை வேறுபாடுகள்! முகத்தால், நிறத்தால், அளவால், குணத்தால், சிந்தனையால் இருவரும் வேறு வேறு தன்மை கொண்டவர்கள் நாம் அறிந்திருக்கலாம். முஸ்லிம்களுக்கிடையில் எழுந்த கருத்து மோதல்கள் பிரிவு சட்டங்களின் பிரதிபலிப்புகள் நானே தவிர அடிப்படையான ஈமானிய கொள்கை சார்ந்த விஷயமல்ல. எனவே கருத்து வேறுபாடுகளை
கண்ணியமாக பார்த்து பழக வேண்டும். நிச்சயமாக அது இன்னொரு முஸ்லிமின் உணர்வுக்கும் சிந்தனைக்கும் கொடுக்கும் மரியாதையாகும். நபித்தோழர்களுக்கு மத்தியில் மலை போல் எழுந்த நூற்றுக்கணக்கான கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஆனால் அவைகள் அவர்களின் உறவில் எந்த விரிசலையும் ஏற்படுத்தவில்லை. பாருங்க, உறவில் எந்த விரிசலையும் ஏற்படுத்தவில்லை. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் நூற்றுக்கணக்கான மாற்றங்கள் கருத்து வேறுபாடுகளில் உண்டு. கனிமத்தாக கிடைக்கும் நிலத்தை என்ன செய்ய வேண்டும்? முஸ்லீம்களுக்கு பங்கு வைத்துவிட வேண்டும். இது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நிலைப்பாடு இல்லை. பைத்துல் மாலில் சேர்க்க வேண்டும். இது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் நிலைப்பாடு. பைத்துல் மாலிலிருந்து ஊதியம் அனைவருக்கும் சமமாக வழங்கப்பட வேண்டும். இது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் அபிப்பிராயம். இல்லை, தகுதிக்கு தக்கவாறு வழங்கப்பட வேண்டும் என்பது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் கருத்து. இதுபோன்று இன்னும் நூற்றுக்கணக்கான சட்ட பிரச்சனைகளில் கருத்து மாறுபட்டார்கள். ஆனால் அது உரிமையிலோ ஒற்றுமையிலோ உறவிலோ அணுவளவும் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. அல்லாஹு அக்பர். எந்த அளவிற்கு என்றால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் ஒருவர், நீங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை விடச் சிறந்தவர் என்று ஒரு வார்த்தை கூறிய போது தேம்பி தேம்பி அழுதார்கள். பின்பு சொன்னார்கள், அபூபக்கரின் ஒரு இரவு அமல் உமரை விடவும் உமரின் குடும்பத்தை விடவும் செய்த அமலை விடவும் சிறந்தது என்று கூறினார்கள். அல்லாஹு அக்பர். அதே போன்று அவர்கள் மதினாவிலும் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷாம் நாட்டிலும் ஆட்சி செய்து கொண்டிருந்த சமயத்தில் இரண்டு பேருக்கும் ஆட்சியில் பல கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தினோம். ரோம் நாட்டு மன்னர் முஆவியா ரலியல்லாஹுக்கும் அலி ரலியல்லாஹுக்கும் எதிராக போர் செய்ய 2,00,000 பேர் கொண்ட படையை அனுப்பி உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று கடிதம் எழுதினார். அதற்கு பதிலில் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், பிரெஞ்சு நாயே, அலி ரலியல்லாஹுக்கு எதிராக படை திரண்டு வருமானால் அலியுடைய படையில் முன்னால் நின்று உன்னை எதிர்த்து போர் செய்வேன் என்று கடிதம் எழுதி அனுப்பினார்கள். சஹாபாக்களின் அற்புதமான அந்த காட்சி எங்கே? அந்த கூட்டம் எங்கே? நாம் ஓரணையில் நிற்கின்றோம், ஆனால் 1000 கருத்து வேறுபாடுகளும் இருக்குகிறது. நம்முடைய ரப்பு ஒருவன், நம்முடைய வேதம் ஒன்று, நம்முடைய நபி ஒருவர், நம்முடைய கிபுலா ஒன்று என நம்மை இணைக்கும் பாலங்கள் எத்தனையோ இருக்குகிறது. இன்னும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், நீங்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள், நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள், அவ்வாறு கொண்டால் கோழைகளாகி விடுவீர்கள். அல்லாஹு அக்பர். உங்கள் பலம் குன்றிவிடும் என்று அல்லாஹ் கூறுகிறான் தனது திருமறை குர்ஆனிலே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஸ்லீம்கள் அனைவரும் ஒரே உடலை போன்றவர்கள் என்று கூறி அதற்கு ஒரு உதாரணம் கூறினார்கள். என்னவென்றால், கண் வலி எடுத்தால் உடல் அனைத்தும் நோவு கண்டு விடுகிறது. காலில் முகி தேய்த்து விட்டால் அதற்காக கண்ணீரை சிந்துகிறது. ஆவென்று நாவு கூறுகிறது. கை அந்த முள்ளை எடுக்க முனைகிறது. மற்றொரு கால் துணையாக இருந்து உதவுகிறது என்று கூறினார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நமக்கிடையில் உள்ள கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒன்று கூடுவோம்.
வெற்றி பெறுவோம் என்று கூறி, இழந்த உறவுகளை உரிமையையும் மீட்போம் என்று கூறியவனாக இவ்வுரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஹ்வானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரக்காத்துஹு.